இந்த பொங்கல் விழாவை தமிழுடைய திருநாளாக புதிய மொழி கட்சியினுடைய வேலூர் மாவட்டத்தின் சார்பில் இந்த விழாவை ஏற்பாடு செய்திருக்கிற நம்முடைய மாவட்ட செயலாளர்கள், நம்முடைய மாநகராட்சியினுடைய செயலாளர்கள், மக்களுடைய மாவட்ட தலைவர், மாநில பொறுப்பாளர்கள் அனைவருக்கும் என்னுடைய மகளிர் பொறுப்பாளர்கள் கொஞ்சம் அமைதியாக என்னுடைய வரலாறு நீண்ட வரலாறு பல்தோன்றி முன்னோரா காலத்து அடுத்த குடி தமிழ் குடி என்று சொன்னார்கள். தமிழனுடைய நாகரிகம், தமிழனுடைய பண்பாடு மிகப்பெரிய வரலாறு. தமிழனுடைய வளர்ச்சி, தமிழனுடைய அறிவு, தமிழனுடைய உறவுகள், தமிழனுடைய அறிஞர்கள், இவையெல்லாம் வரலாற்று சாதனங்கள், வரலாற்று நிகழ்வுகள். பாரத பிரதமர் மோடிஜி அவர்கள் ஐநா மன்றத்திலிருந்து, பாராளுமன்றத்திலிருந்து எந்த நிகழ்ச்சியிலையும் தமிழர்களை பற்றி, தமிழுடைய நாகரிகத்தை பற்றி, தமிழுடைய உருவாதத்தை பற்றி, தமிழுடைய அறிஞர்களை பற்றி இருக்கின்ற நாயக்கார ஆவணங்களை பற்றியெல்லாம் பல்வேறு நிலைகளிலே நம்முடைய பாரத பிரதமர் குறிப்பிடுகிறது. அப்படிப்பட்ட நாகரிகத்திற்கு சொந்தக்காரர்கள் பல்லாயிரக்கணக்கான வருடத்திற்கு முன்பே வானிலே என்னென்ன கிரகங்கள் இருக்கிறது என்று கண்டுபிடித்த ஒரே தினம் தமிழினம்தான். இப்பொழுது சந்திரன், சூரியன் இதையெல்லாம் அந்த காலத்திலே கணித்து எந்த நாளிலே என்ன நிகழ்வு என்பதையெல்லாம் நம்முடைய வரலாற்று பெரியவர்கள் செய்திருக்கிறார்கள் என்பதை நாம் நினைவு கொள்ள வேண்டும். ஒரே ஒரு கருத்தை மட்டும் உங்களுக்கு சொல்லி நான் விடைபெறலாம் என்று கருதுகிறேன். நம்முடைய போகி பண்டிகை நாளை மறுதினம். போகி பண்டிகை எதற்காக தமிழர்கள் கொண்டாடுகிறார்கள்? பழையன கழிதலும் புதியவை முன்னுதலும். நாம் பயன்படுத்திய அத்தனை பொருட்களையும் மாற்று செய்து புதிய பொருட்களை கொண்டு வருவது, வீட்டை சுத்தம் செய்வது, நெய் எடுப்பது என்றெல்லாம் போகி பண்டிகையை கொண்டாடுகிறார்கள். பழைய பொருட்களெல்லாம் அதை தீவிட்டு இந்த குளிர்காலத்திலே அதை குளிர்வதற்கும் அதையெல்லாம் அழிப்பதற்கான பணி. அதற்கடுத்து சூரியனுக்கு ஒரு நாள், அந்த சூரியன் நாள் தான் நம்முடைய வரலாற்றிலே தன்னைக்கு தெரிந்த கடவுள் சூரியன் என்று சொல்வார்களே, அந்த சூரியன் மட்டும் இல்லை என்று சொன்னால் மனித இனமே இருக்காது. புல் பூண்டு கூட, தாவரங்கள் கூட, மரங்கள் கூட இருக்க முடியாது. அந்த சூரிய சக்தியால் தான் உலகம் இயங்கிக் கொண்டிருக்கிறது. அந்த சூரிய பகவானை வழிபடுவதற்கான ஒரு நாள் அது பொங்கல் திருநாள். அது பானை வைத்து எல்லா வீட்டிலேயும் நம்முடைய வெளியே சூரியனை பார்த்து தான் அந்த பொங்கல் நடைபெறுகிறது. அதற்கடுத்து மாற்றுத் திருநாள், உழவர் திருநாள். அந்த உழவர் திருநாளை எண்ணிப்பார்கள் எப்படி நம்முடைய மூதாதையர்கள் வைத்திருக்கிறார்கள். 364 மாடுகள் நமக்காக பணியாற்றுவது, நமக்காக சுமற்றுவது, நமக்காக ஏற்படுவது என்பதுதான். அதை ஒரு நாளுக்கு அவர்களை குளப்பாட்டி, அவர்களுக்கு பெயிண்ட் அடித்து, அவர்களுக்கு படையல் வைத்து, அவர்களுக்கு வணங்கி அவர்கள் சுற்றி வருவதுதான் உழவர் திருநாள். ஆகவே உழவுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார்கள், விவசாயிகளுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார்கள் என்பதையும்
இதை நமக்கு தெரிகிறது. அடுத்து 4ஆவது நாள் காணும் பொங்கல். காணும் பொங்கல் என்பது பெரியவர்களை காணுவது, சன்மானங்கள் வாங்குவது, மதிப்பது, ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம், மாடு திருவிழா, நாட்டியம், நாடகங்கள் இவையெல்லாம் கண்டுகளிக்கக்கூடிய தினமாகத்தான் காணும் பொங்கல் இருக்கிறது. ஆகவே இந்த 4 நாட்களும் தமிழுடைய வரலாற்று சிறப்புமிக்க நாட்கள். ஆகவே இந்த வரலாற்று சிறப்புமிக்க பொங்கல் விழாவை புதிய நீதி கட்சி நடத்தி கொண்டிருக்கிறது. வேலூர் மாவட்ட சார்பிலே நம்முடைய வேலூர் மாவட்டத்தினுடைய அத்துணை பொறுப்பாளர்களுக்கும் என்னுடைய நன்றியை இந்த நேரத்திலே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய சகோதரிகள்லாம் நிறைய பேர் வந்திருக்கீங்க. இந்த சகோதரிகளுக்கு என்னுடைய செல்வம் வாழ்த்துக்களை சொல்கிறேன். தமிழுடைய திருநாள் வாழ்த்துக்களை சொல்கிறேன். ஆகவே நீங்கள் இந்த புதிய ஆண்டிலே 24ஆம் ஆண்டு பிறந்திருக்கிறது. புதிய ஆண்டிலே கைப்பற்றால் வழிபறிக்கும் என்று சொல்வார்கள். ஆகவே இந்த புதிய ஆண்டிலே அனைத்து சகோதரிகளும் நோயற்ற வாழ்வோடும் நிறைந்த வாழ்வோடு நீங்கள் வாழ வேண்டும். குறையற்ற செல்வம், குறையற்ற வாழ்வோடு, குறையில்லாத வாழ்வோடு நீங்கள் வாழ வேண்டும் என்று என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து, இந்த இனிய நாளிலே ஒரு 6 பேருக்கு கட்டளைகளை செய்திருக்கின்ற சலவை தொழிலாளர்களுக்கு 6 பேருக்கு நாம் இலவசமாக நம்முடைய மாவட்ட கழகத்தினுடைய பொறுப்பாளர்கள் இதை கொடுக்க இருக்கிறார்கள். அதற்கடுத்து ஆட்டோ ஓட்டுநர்கள் சொன்னால் நம்ம நகரமே இருக்காது. அந்த ஆட்டோ ஓட்டுநருக்கு 100 பேருக்கு துணிமணியை கொடுப்பதாக முடிவெடுத்திருக்கிறார். அதே போல எங்களது மகளிர்களுக்கும் எங்கள் சகோதரர்களுக்கும் இந்த மாவட்ட கழகத்தின் சார்பில் செய்ய வேண்டும் என்று முடிவெடுத்திருக்கிறார்கள். ஒன்றை மட்டும் நான் இந்த 24 மணி நேரம் ஒரு அரசியல்வாதி தூங்குகிறானோ அவையோ அல்லது ஒரு நிர்வாகம் தூங்குகிறதோ 24 மணி நேரம் 24/7 365 நாள் வேலை செய்யக்கூடிய ஊடகம் எலக்ட்ரானிக் துறை தான், டிவி துறை தான் என்பதை இந்த நேரத்திலே அவர்களையும் கௌரவப்படுத்தி நான் மகிழ்ச்சியோடு சொல்லி எல்லோரும் பொறுமையாக அந்தந்த இடத்திலே நீங்கள் உட்கார வேண்டும். அந்தந்த இடத்திலே உட்கார்ந்தால் உங்களை தேடி வரும். யார் ஒருவர் எழுதி நின்றாலும் அவர்கள் எந்த பொறுப்பாளராக இருந்தாலும் வெளியே அனுப்பிவிடுவார்கள். ஆகவே தயவு செய்து அவர்களாக அந்த இடத்திலே ஒரு 20 நிமிடம் பொறுமையோடு இருக்க வேண்டும் என்று நான் அன்போடு கேட்டுக்கொண்டு முதலிலே நம்முடைய சலவை தொழிலாளர்கள் நண்பர்களை முதலிலே அழைக்கிறோம். அடுத்து ஆட்டோ தொழிற்சங்கத்துடைய பொறுப்பாளர்களை அழைக்கிறோம். ராஜேந்திரன், எம் ராஜசேகரன், ஆர் பி கிருஷ்ணமூர்த்தி, வி குமரன், விநாயகம், சிவகுமார், இந்த 6 பேர் மட்டும் மேடைக்கு வரும். அப்படியே ஒரு வாங்கி இந்த பக்கம் வந்துருந்தார். சலவை தொழிலாளர்கள் நண்பர்கள் எம் ராஜசேகரன், ஆர் டவுன் வாங்கிங்க சார், டவுன் வாங்கிட்டு கையில் இது பண்ணுங்க. எம் ராஜசேகரன், ஆர் ராஜேந்திரன், கிருஷ்ணமூர்த்தி, வி குமரன், விநாயகம், சிவகுமார் 6 பேர் வந்து அடுத்த நிகழ்ச்சியாக 200 பேருக்கு பொங்கல் பரிசாக புதிய நிகழ்ச்சி சார்பில் அண்ணன்
வேட்டி சேலை வழங்குகிறார். ஒருவராக வந்து வாங்கிக் கொண்டு இடது பக்கம் வந்துவிடும். அன்பார்ந்த பெரியவர்களே, புதிய நீதி கட்சி சார்பில் இந்த மாபெரும் பொங்கல் விழாவில் அருமையான குடைவள்ளல் ஏசி சண்முகம் அவர்கள் அனைவருக்கும் வேட்டி சேலை பொங்கல் பரிசாக வழங்குகிறார். இடது பக்கம் வாங்கிட்டு வளர்ந்து கொண்டிருக்கிறார். ஏற்கனவே அயன் பாக்ஸ் வாங்க அந்த 6 பேர் மாடிப்பாங்க. மத்தோட உட்கார்ந்து வேலை செஞ்சு எல்லாமே இருக்கு. இந்த அயன் பாக்ஸ் வாங்க அந்த 6 பேர் மட்டும் வேட்டி சேலை வாங்க சொல்றாங்க. புதிய நீதி கட்சி சார்பில் இந்த மாபெரும் நிகழ்ச்சி நடைபெறுகிறது. குடைவள்ளல் அந்த அயன் பாக்ஸ் வாங்க அந்த 6 பேரை மட்டும் மறுபடியும் அந்த வந்து வேட்டி சேலை வாங்கிக்கிறாங்க. திருக்கரங்களால் பொங்கல் பரிசு வழங்குகிறார். இந்த புதிய நீதி கட்சி சார்பில் வேலூர் மாவட்ட சார்பில் நடைபெறுகின்ற மாபெரும் விழாவில் வள்ளல் அண்ணன் ஏசி சண்முகம் அவர்கள் பொங்கல் பரிசு வழங்குகிறார். மாவட்ட மகளிர் அணி பொறுப்பாளர் பொங்கல் விழாவை முன்னிட்டு குடைவள்ளல் அண்ணன் ஏசி சண்முகம் அவர்கள் பொங்கல் பரிசாக மகளிருக்கு பொங்கல் பரிசாக சேலைகளை வழங்குகிறார். மகளிர் அணி நிர்வாகிகளுக்கு அருமையான ஏசி பொங்கல் பரிசு வழங்குகிறார். அதனைத் தொடர்ந்து புதுசாக கோயில் கட்டி கொண்டிருக்கிறார்கள். அந்த சர்ச்சுக்காக அவர் இன்னும் சிறப்பாக வளர வேண்டும் என்று வாழ்த்தி 1 லட்சம் ரூபாய் நன்கொடை கொடுக்கிறார் சர்ச் அவர்கள். தலைவர்கள் 1 லட்சம் ரூபாய் சர்ச்சுக்கு நன்கொடை கொடுக்கிறார். அனைவரும் கை தட்டுப்படியாக கேட்கிறேன். சக்தி கொண்டதற்கு 1 லட்சம் ரூபாய் நன்கொடையாக கொடுத்துள்ளார். அவருக்கு தலைவர் அவர்களுக்கு நன்றி. இப்போது மாணவர்களுக்கு தலைவர்கள் பரிசு வழங்குகிறார். தொண்டர்கள் அனைவரும் உள்ளே வந்து அப்புறப்பட்டு கேட்டுக்கொள்கிறோம். வெளியே இருக்கும் தாய்மார்கள் கட்சி தொண்டர்கள் அனைவரும் உள்ளே வந்து அப்புறம் கொஞ்சம் உள்ள வந்து ஆண்கள் நிர்வாகம் வந்துடும். பெண்கள்லாம் அமைந்த வரையும் அப்படியே உட்காந்து எல்லாம் அப்படியே வந்துடும். கொஞ்சம் அமைதியா இருக்குமா? ஆட்டோ அவங்களோட அப்படியே அமருங்க. அப்படியே கொஞ்சம் வழி விட்டு அப்படியே நின்னுங்க. எல்லாம் போட்டோ எடுத்து நடுவில் காலியாக இருக்கு. நமது பொங்கல் விழா இப்பொழுது ஆரம்பிக்க இருக்கிறோம்.